ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கான முக்கிய காரணம் இதுதான். கர்மா. ஒரு குட்டி கதை. ஒருவன் ஒரு பெருங்காட்டுக்குள் நுழைந்தான். எவராலும் சுலபமாக நுழைய முடியாத காடு அது. அங்கு போன அந்த மனிதன் நன்றாக சுற்றுமுற்றும் பார்த்தான். சிங்கம், புலி, கரடி முதலான துஷ்ட மிருகங்கள் கூட்டம் கூட்டமாக இருந்தன. ஒரே கூச்சல். அந்த மிருகங்களின் நடமாட்டத்தையும் கூச்சலையும் கண்டு மனிதன் மிகவும் பயந்து போய் அங்கும் இங்குமாக ஓடி தப்பிக்க முயற்சி செய்தான். அப்போது மிகவும் கோரமான, அவலட்சணமான, யாவரும் வெறுக்கக்கூடிய பெண் ஒருத்தி ஓடி வந்து தன் இரு கைகளாலும் அந்த மனிதனை கட்டிப்பிடித்தாள். அவளை பார்த்ததும் பயந்து போன அந்த மனிதன் திமிரிக்கொண்டு இன்னும் வேகமாக ஓடினான். அவ்வாறு ஓடும்போது புற்களும் காட்டுக்கொடிகளும் மூடி மறைத்திருந்த பாலுங்கிணறு ஒன்றில் தொபுக்கட்டீரென விழுந்தான். நல்ல வேளையாக கிணற்றுக்குள் நெருங்கி வளர்ந்திருந்த கொடிகளை பிடித்து தொங்கி தப்பித்தான். அவன் மனம் தடக் தடக் என்று பயங்கரமாக அடித்துக் கொண்டது. அப்பாடா, எப்படியோ தப்பிவிட்டோம் என்ற எண்ணத்தில் கிணற்றில் தொங்கிய மனிதன் கீழே பார்த்தான். அங்கே அவன் காலடியில் பெரிய பாம்பு தலையை தூக்கியபடி பார்த்து கொண்டிருந்தது. தொங்கிக் கொண்டிருந்த மனிதன் அந்த பாம்பை பார்த்ததும் மேலும் நடுங்கினான். எப்படியாவது மேலே போய்விடலாம் என்ற எண்ணத்தோடு தலை உயர்த்தி மேலே பார்த்தபோது கிணற்றின் மேலே இன்னொரு ஆபத்து காத்து கொண்டிருந்தது. 6 முகங்களும் 12 கால்களுமாக பல வண்ணங்களுடன் காணப்பட்ட ஒரு பெரிய விசித்திர யானைதான் அது. அந்த மனிதன் செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்க கரக் கரக் என்று சத்தம் கேட்டது. பார்த்தால் அவன் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த வேர்களை கருப்பும் வெளுப்புமான எலிகள் கடித்து அறுத்து கொண்டிருந்தன. இவ்வளவு சோதனைகளும் ஒரு புறம் இருக்க அவன் சற்றும் எதிர்பார்க்காத இன்னொன்றும் நடந்தது. ஆம், உச்சியில் இருந்த தேன்கூடு ஒன்று திடீரென்று சிதைந்து அதிலிருந்து ஒரு சில தேன் துளிகள் ஆபத்தான நிலையில் தொங்கிக் கொண்டு இருந்த அந்த மனிதனின் நாவில் விழுந்தன. அவ்வளவுதான். அனைத்து துயரங்களையும் மறந்தவன் தேன் துளிகளை சுவைக்க ஆரம்பித்து விட்டான். என்னையா மனுஷன் அவன், பைத்தியக்காரன்! தேனை சுவைக்கும் நேரமா இது? அந்த மனிதன் வேறு யாரும் அல்ல, நாம் தான். கதையை மற்றொரு முறை நன்றாக படியுங்கள். அது சொல்லும் எச்சரிக்கை புரியும். கதையில் வரும் காடு என்பது சம்சார காடு. பிறப்பும் இறப்பும் நிறைந்தது. காட்டில் உள்ள துஷ்ட மிருகங்கள் பலவிதமான நோய்களை குறிக்கும். அந்த நோய்களில் இருந்து தப்பி பிழைப்பதற்காக நாம் படாத பாடுபடுகிறோம். அப்போது அனைவராலும் வெறுக்கப்படும் கோரமான பெண் ஒருத்தி கட்டிப்பிடிக்கிறாள் என்று கதையில் பார்த்தோம் அல்லவா? அந்த பெண் முதுமை, கிழத்தனம் என்பதன் குறியீடு. முதுமை வந்து நம்மை தழுவிக்கொள்கிறது. அதில் இருந்தும் தப்பி பிழைத்து ஓடலாம் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்மை உடம்பு விடமாட்டேன் என்கிறது. கிணறு என்பது உடம்பை குறிக்கும். செயலற்று போய் அதில் விழுந்து விட்டோம். கிணற்றில் கீழே இருக்கும் பெரும் பாம்பு யமன். அவன் எல்லா பிராணிகளின் உயிரையும் வாங்கும் அந்தகன். மனிதன் பிடித்து கொண்டு தொங்குவதாக சொன்ன வேர்கள் நமக்கு உயிர் வாழ்வதில் இருக்கும் ஆசைகள். அதனால்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 6 முகங்கள் 12 கால்கள் உள்ள யானை என்று ஒன்றை பார்த்தோமே, அந்த யானை என்பது ஓர் ஆண்டு. 6 முகங்கள் என்பது 2 மாதங்களை கொண்ட 6 விதமான பருவங்களை குறிக்கும். 12 கால்கள் என்பது 12 மாதங்களை குறிக்கும். மனிதன் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த வேர்களை அறுக்கும் கருப்பு வெளுப்பு எலிகள் இரவையும் பகலையும் குறிக்கும். இரவும் பகலும் ஆன காலம் நம் வாழ்நாட்களை அரித்து கொண்டிருக்கின்றன. தேன் துளிகள் என்பது காமச்சுவை. பல விதமான விஷயங்களிலும் ஈடுபட்டு ஏதாவது சந்தோஷம் துளியளவு கிடைத்தாலும் போதும், அனைத்தையும் மறந்து விடுகிறோம். அதாவது தப்பவே முடியாத நோய்கள், முதுமை, காலம் போன்றவற்றில் இருந்தெல்லாம் தப்பிவிட்டதாக நினைத்து சின்னஞ்சிறு சந்தோஷங்களில் நம்மை மறந்து இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.